அன்பிற்கினிய தோழர்களே, உறவுகளே, சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 தேர்வுக்கு தயாராகுறீங்களா? பிஜி, டிஆர்பிக்கு தயாராகுறீங்களா பாட்னில? இல்லைன்னா டெட் எக்ஸாமுக்கு தயாராகுறீங்களா? உங்க எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில 11th ஸ்டாண்டர்ட்ல பாட்டனி தாவரவியல்ல இருந்து லைன் பை லைனா கொஸ்டினை எடுத்து புக்கை வச்சுக்கிட்டு லைன் பை லைனா கொஸ்டினை செலக்ட் பண்ணி ஆன்சரை கொடுத்து அதை எம்சிக்யூவா மாத்தி உங்களுக்கு மிகவும் பயன்படக்கூடிய முக்கியமான பாடப்பகுதியான பாட்னில இருந்து 400 ஒன் மார்க்குங்க எம்சிக்யூ வடிவில் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து நல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த பிஎஸ்சியா இருக்கட்டும், டெட் எக்ஸாமா இருக்கட்டும், பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு இது பயன்படுங்க. ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? டீச்சர் நெவர் டைஸ் யூடியூப் சேனல் வழங்கும் 11ஆம் வகுப்பு தாவரவியல் பாடப்பகுதி தேடி தேடி தொகுக்கப்பட்ட 400 முக்கிய வினா விடைகள் பார்த்துடலாமா? இப்ப அழகு வயசா உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. ஃபர்ஸ்ட் உயிரி உலகம், தாவர உலகம், அதுல இருந்து எடுத்துருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தியோ பிராண்டஸ். வைரஸ்களை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்? வைராலஜி. புகையிலை மொசைக் வைரஸ், அதாவது டிஎம்பின்னு சொல்லுவாங்க, டொபாக்கோ மொசைக் வைரஸ், அதை படிகமாக்கியவர் யார்? WM ஸ்டான்லி. பாக்டீரியோபேஜ் என்பது என்ன? பாக்டீரியாக்களை தாக்கும் வைரஸ். பாக்டீரியாவை முதலில் கண்டறிந்தவர் யார்? ஆண்டன் வான் லுவென்ஹாக். காச நோயை உண்டாக்கும் பாக்டீரியா எது? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சுருளொடியோ பாக்டீரியாக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஸ்பைரில்லம். நீலப்பசும் பாசிகள், அதாவது ப்ளூ கிரீன் ஆல்கா என அழைக்கப்படுபவை எவை? சயனோ பாக்டீரியா. செல் சுவரற்ற மிகச்சிறிய பாக்டீரியா எது? மைக்கோபிளாஸ்மா. பாசிகளை பற்றிய அறிவியல் படிப்பு எது? பைக்காலஜி. சிவப்பு கடலுக்கு அப்பெயர் வர காரணமான நீலப்பசும் பாசி எதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரியம். பூஞ்சைகளை பற்றிய படிப்பின் பெயர் என்ன? மைக்காலஜி. பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிர்பொருளை கண்டுபிடித்தவர் யார்? அலெக்சாண்டர் பிளமிங். ரொட்டி மற்றும் மதுவான தயாரிப்பில் பயன்படும் பூஞ்சை எது? ஈஸ்ட். பாசிகளும் பூஞ்சைகளும் இணைந்து வாழும் கூட்டுயிரி வாழ்க்கை எது? லைக்கன்கள், லைக்கன்ஸ் சொல்லுவாங்க. காற்று மாசுபாட்டை காட்டும் இயற்கை காட்டி எது? லைக்கன்கள். தாவர உலகின் நிலநீர் வாழிகள் என அழைக்கப்படுபவை எவை? ஃப்ரையோஃபைட்டுகள். ஃபீட் மாஸ் என அழைக்கப்படும் பிரையோஃபைட் எது? ஸ்பேக்னம். முதலில் தோன்றிய நிலவாழ் வாஸ்குலார் தாவரங்கள், அதாவது வாஸ்குலர் கிரிப்டோகம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எதுன்னு கேட்குறாங்க? டெரிடோஃபைட்டுகள். கிளப் மாஸ் என அழைக்கப்படும் டெரிடோபைட் எது? லைகோபோடியம். குதிரை வால் என அழைக்கப்படும் தாவரம் எது? ஈக்விசிட்டம். திறந்த விதை தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஜிம்னோஸ்பெர்ம்கள். வாழும் தொல்லுயிர், அதாவது லிவிங் ஃபாசில்ஸ் என அழைக்கப்படும் ஜிம்னோஸ்பெர்ம் எது? ஜிங்கோஃபைலோபா. சில்வர் வுட் மற்றும் பிசின் தரும் ஜிம்னோஸ்பெர்ம் தாவரம் எது? ஃபைனஸ். மூடிய விதை தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். அடுத்து இப்போ பாடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்திருக்குதுங்க. 2 பாருங்க. தாவர புற அமைப்பியல் மற்றும் வகைப்பாட்டியல். முளைவேரிலிருந்து உருவாகும் முதன்மை வேர் அமைப்பு ஆணிவேர் அமைப்பு. ஆணிவேர் அமைப்பு எந்த தாவரங்களின் சிறப்பு பண்பு? இருவித்திலை தாவரங்கள். சல்லிவேர் அமைப்பு எந்த தாவரங்களின் காணப்படுகிறது? ஜிம்னோஸ்பெர்ம்கள். இல்ல ஒருவித்திலை தாவரங்கள். ஒருவித்திலை தாவரங்கள்ல தான் சல்லிவேர் இருக்குங்க. கேரட் தாவர வேரின் வடிவம் என்ன? கூம்பு வடிவம், கோணிக்கல்னு சொல்லுவாங்க. பீட்ரூட் மற்றும் முள்ளங்கியில் காணப்படும் வேர் மாற்ற உரு எது? அதாவது பம்பர வடிவம் மற்றும் சுழல் வடிவம். அந்த அடிப்படையில் தான் அதோட வேர் பீட்ரூட்லயும் முள்ளங்கிலையும் அமைஞ்சிருக்கு, மாற்று வேர். ஆலமரத்தில் காணப்படும் தாங்கு வேர்கள், அதுக்கு பேரு தூண் வேர்கள்னு பேருங்க, ப்ராப் ரூட்ஸ். கரும்பு மற்றும் சோளத்தில் காணப்படும் வேர் வகை முட்டு வேர், த ஸ்டில்ட் ரூட்ஸ். சதுப்பு நில தாவரங்களில் மேங்க்ரோவ்ஸ் காணப்படும் சுவாச வேர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நெமட்டோபோர்கள். தொற்று தாவரங்களில் ஈரப்பதத்தை உறிஞ்ச உதவும் திசு எது? வெலமன். கஸ்குட்டா என்ற தாவரத்தின் ஒட்டுண்ணி வேர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பாத்தீங்கன்னா ஹாஸ்டோரியா. தரைக்கீழ் தண்டின் மாற்று உருவிற்கு எடுத்துக்காட்டு எது? எல்லாமேங்க உருளைக்கிழங்கு, இஞ்சி, வெங்காயத்தண்டு, இது எல்லாமே தலைகீழ் தண்டு தாங்க. ஸோ உருளைக்கிழங்க கிழங்குன்னு சொல்லுவாங்க, இஞ்சியை மட்ட நிலத்தண்டுன்னு சொல்லுவாங்க, வெங்காயத்தை குமிழம்னு சொல்லுவாங்க. இதை தனித்தனியாகவும் கேட்க வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. இஞ்சியில் காணப்படும் தரைகீழ் தண்டு வகை
மட்ட நிலத்தண்டு ரைசோம். சேப்பங்கிழங்கு எவ்வகை தண்டிற்கு எடுத்துக்காட்டு? கந்தம் காம். சப்பாத்தி கல்லியில் இலைகள் முட்களாக மாறிய பின் ஒளிச்சேர்க்கை செய்யும் தண்டு எது? இலை தொழில் தண்டு. சவுக்கு மரத்தில், அதாவது கேஷோரினான்னு சொல்றோம்ல, சவுக்கு மரம், ஒளிச்சேர்க்கை செய்யும் பகுதி எது? தண்டு பகுதி. இருவித்தலை தாவர இலைகளில் காணப்படும் நரம்பு அமைவு எது? இருவித்தலை தாவரம், அதாவது டைகாட்டில்டன் அப்படின்னு சொன்னாலே சுழல் நரம்பு, அதாவது வலைப்பின்னல் நரம்பு அமைவு தாங்க. ஒருவித்தலை தாவர இலைகளில் காணப்படும் நரம்பு அமைவு இடைப்போக்கு நரம்பு அமைவு, பேரலல்னு சொல்லுவாங்க. பூச்சி உண்ணும் தாவரமான நெப்பன்தஸில் குடமாக மாறியுள்ள பகுதி எது? இலைப்பரப்பு, லீஃப் பிளேடு. பூவின் புள்ளிவட்டம் மற்றும் அள்ளிவட்டம் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? துணை உறுப்புகள். பூவின் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் எவை? மகரந்த தாழ்வட்டம், சூலக வட்டம். ஒரே பூவில் மகரந்த தாள் மற்றும் சூலகம் இரண்டும் இருந்தால் அது எவ்வகை பூ? இருபால் பூ, பைசெக்சுவல் ஃப்ளவர். சூரியகாந்தி பூவின் மஞ்சரி வகை எது? சிரமஞ்சரி. நெல்லில் மஞ்சரி வகை எது? ஸ்பைக்லெட். அத்திமரத்தில் காணப்படும் சிறப்பு வகை மஞ்சரி எது? ஹைப்பந்தோடியம். லேபியட்டே குடும்பத்தில் காணப்படும் மஞ்சரி வகை எது? வெர்டிசில்லாஸ்டர், அதாவது வெர்டிசில்லாஸ்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, 3வது பாடம் செல் உயிரியல் மற்றும் மரபியல். முதலில் செல்லை கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் ஹூக், 1665. செல்லின் உட்கருவை கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் பிரவுன், 1831. செல் கொள்கையை வெளியிட்டவர்கள் யார்? ஸ்லைடன் மற்றும் ஷுவான். ஓமினேஸ் செல்லுலா இ செல்லுலா, அதாவது புதிய செல்கள் ஏற்கனவே உள்ள செல்களில் இருந்தே உருவாகின்றன என கூறியவர் யார்? ருடால்ஃப் விரிச்சோவ். புரோகேரியாட்டிக் செல்லிற்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது? பாக்டீரியா. யூகேரியாட்டிக் செல்லின் செல் சுவர் முக்கியமான காணப்படும் கூட்டுச் சர்க்கரை எது? செல்லுலோஸ். செல்லின் புரத சேர்க்கை மையம் எது? ரிபோசோம். புரோகேரியாட்டிக் செல்லில் காணப்படும் ரைபோசோம் வகை எது? 70S ரைபோசோம். யூகேரியாட்டிக் செல்லில் சைட்டோபிளாசத்தில் காணப்படும் ரைசோபோம் வகை எது? 80S ரைசோபோம். செல்லின் ஆற்றல் நாணயம், எனர்ஜி கரன்சி என அழைக்கப்படுவது எது? ATP, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். தாவர செல்லில் மட்டுமே காணப்படும் நுண்ணுறுப்பு எது? குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகம். பசுங்கணிகத்தில் ஒளிச்சேர்க்கை நிலைமைகள் எங்கு அமைந்துள்ளன? தைலக்காய்டுகள். செல்லின் போக்குவரத்து மண்டலம் என அழைக்கப்படுவது எது? எண்டோபிளாச வலைப்பின்னல், அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். கொழுப்பு மற்றும் ஸ்டீராய்டு உற்பத்தியில் பங்கு பெறும் நுண்ணுறுப்பு எது? அதாவது வழவழப்பான ER. தாவர செல்லின் சர்க்கரை மற்றும் பெக்டின் சுரக்கும் கோல்கை உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? டிக்டியோசோம்கள், டிக்டியோசோம்ஸ். செல் பகுப்பின் பொழுது கதிர் இழைகள், அதாவது ஸ்பிண்டில் ஃபைபர்னு சொல்லுவாங்க, ஸ்பிண்டில் ஃபைபர், அந்த இழைகளை உருவாக்கும் விலங்கு செல் நுண்ணுறுப்பு எதுனா சென்ட்ரோசோம். சென்ட்ரோசோம் தான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை கிரியேட் பண்ணுது. டிஎன்ஏவின் இரட்டை திருகுச்சுருள் மாதிரி, அதாவது டபுள் ஹெலிக்ஸ் மாடல் கண்டறிந்தவர்கள் யார்? வாட்சன் மற்றும் கிரிக், 1953ங்க. மரபியல் தகவல்களை தலைமுறையாக கடத்தும் மூலக்கூறு டிஎன்ஏ. உடல் செல் பகுப்பு, சொமேட்டிக் செல் டிவிஷன் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா, அதாவது அதை மைட்டாசிஸ்னு சொல்றாங்க, தமிழ் அதை குன்றல் பகுப்புன்னு சொல்லுவாங்க. இனச்செல் பகுப்பு, ரிடக்ஷன் டிவிஷன் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மியாசிஸ். குரோமோசோம்கள் செல்லின் நடுப்பகுதியில் வரிசையாக அமையும் நிலை எது? மெட்டாஃபேஸ். மரபியல் மறுச்சேர்க்கைக்கும் வேறுபாடுகளுக்கும் காரணமான நிகழ்ச்சி எது? குறுக்கேற்றம், கிராசிங் ஓவர். மெண்டல் தனது மரபியல் ஆய்விற்கு தேர்ந்தெடுத்த தாவரம் எது? அதாவது தோட்டப்பட்டாணி, பைசம் சட்டைவம். மெண்டலின் ஒரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் என்ன? 3:1. மெண்டலின் இரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் என்ன? 9:3:3:1. அடுத்தது புது லெசன் 4, தாவர உள்ளமைப்பியல். தாவர உள்ளமைப்பியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி யார்? நெஹமையா க்ரூ. தொடர்ந்து பகுப்படையும் திசுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆக்கு திசுக்கள். தாவரங்களின் நீள வளர்ச்சிக்கு காரணமான ஆக்கு திசு எது? நுனி ஆக்கு திசு. தாவரங்களின் தடிமன் சுற்றளவு வளர்ச்சிக்கு காரணமான ஆக்கு திசு பக்க ஆக்கு திசு. எளிய திசுக்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் எவை? ஃபேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. இது மூணுமே எளிய திசுக்கள் தான். தாவரங்களின் உணவு சேமிக்கும் எளிய திசு எது? பாரன்கைமா. நீர்வாழ் தாவரங்களில் நீரில் மிதக்க உதவும் பாரன்கைமா வகை எது? ஏரன்கைமா.
தாவரத்திற்கு நெகிழ்வுத்தன்மையும் இயந்திர வலிமையையும் தரும் உயிருள்ள திசு கோலன் கைமா. தாவரத்திற்கு விரைப்புத்தன்மை தரும் கழிவுப் பொருள்களான செத்த இறப்பு திசு இறந்த திசு ஸ்கிலீரன் கைமா. ஸ்கிலீரன் கைமா உயிரற்றது, செத்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவரங்களில் நீரையும் கனிமங்களையும் கடத்தும் கூட்டு திசு சைலம். தாவரங்களில் தயாரிக்கப்பட்ட உணவை கடத்தும் திசு, தாவரங்களோட உணவுனா ஒண்ணுலங்க சக்கரை தான், அதை கடத்தும் திசு புளோயம். புளோயமில் உணவை கடத்துவதில் பெரும் முக்கிய செல்லுறுப்பு சல்லடை குழாய்கள். இருவித்திலை தாவர தண்டின் வாஸ்குலார் கற்றை அமைப்பின் சிறப்பு என்ன? ஒன்றிணைந்த திறந்த உள்நோக்கிய சைலம். இதுதான் ஸ்பெஷல். ஒருவித்திலை தாவர தண்டின் வாஸ்குலார் கற்றைகள் எவ்வகை? மூடிய வாஸ்குலார் கற்றை. வேர்களில் காணப்படும் வாஸ்குலார் கற்றை அமைப்பு எவ்வகை? ஆரப்போக்கு அமைவு. அடுத்த 5வது லெசன் தாவர செயலியல், பிசியாலஜி, பிளான்ட் பிசியாலஜின்னு சொல்லுவாங்க. தாவரங்கள் வேறு வழியே நீரை உறிஞ்சும் முக்கிய செயல்முறை எது? சவ்வூடு பரவல், ஆஸ்மோசிஸ். தாவரங்களின் வான்வழி பகுதியிலிருந்து நீராவியாக வெளியேறும் நிகழ்வு எது? நீராவி போக்கு. அதாவது இலைகள் வழியா வெளியேறது இல்லையா, நீராவி வழியா நீராவியா வெளியேறும். நீராவி போக்கு முக்கியமாக எதன் வழியே நடைபெறுகிறது? இலைத்துளை, ஸ்டொமேட்டான்னு சொல்லுவாங்க. அதை இலைத்துளையை திறப்பதிலும் மூடுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் கனிமம் பொட்டாசியம், கே. இலைத்துளை இரவில் திறந்திருக்கும் தாவரம் CAM தாவரங்கள். தாவரங்கள் இரவில் இலைகளின் விளிம்பு வழியே நீர்த்துளிகளை வெளியேற்றும் நிகழ்வு கசிவு, அதாவது பிந்துதல். ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான முக்கியமான மூலப்பொருள்கள் கார்பன் டை ஆக்சைடு, நீர், சூரிய ஒளி, குளோரோபில். ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் எதிலிருந்து வெளிவருகிறது? நீர்ல இருந்து வெளிவருதுங்க. ஒளிச்சேர்க்கையின் ஒளிவினை லைட் ரியாக்ஷன் எங்கு நடைபெறுகிறதுனா கிரானாவுல நடக்குதுங்க. ஒளிச்சேர்க்கையின் இருள் வினை அல்லது கால்வின் சுழற்சி எங்கு நடைபெறுகிறதுனா ஸ்ட்ரோமா. அடுத்தது தாவர செயலியல் தொடர்ந்து வருது. C3 சுழற்சி, அந்த கால்வின் சுழற்சின்னு சொல்லுவாங்க. முதலில் கண்டறிந்தவர் யார்? மெல்வின் கால்வின். C3 தாவரங்களில் முதலில் உருவாகும் நிலைப்புத்தன்மை கொண்ட சேர்மம் எது? 3 பாஸ்பரிக் கிளிசரிக் அமிலம், PGA. C4 தாவரங்களில் கார்பன் டை ஆக்சைடை முதலில் ஏற்கும் முதன்மை ஏற்பி பாஸ்போயினால் பைருவேட், PEPன்னு சொல்லுவாங்க. C4 தாவரங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் சோளம், கரும்பு, பாசிப்பயிறு. கிரான்ஸ் உள்ளமைப்பியல், அதாவது கிரான்ஸ் அனட்டமின்னு சொல்லுவாங்க. எந்த தாவரங்களின் இலைகளில் காணப்படுகிறதுனா C4 தாவரங்கள். புவியிலேயே மிகவும் அதிகமாக காணப்படும் என்சைம் அல்லது புரதம் எதுன்னு பாத்தீங்கன்னா ரூபிஸ்கோ. ஒளி சுவாசம், அதாவது போட்டோ ரெஸ்பிரேஷன் எந்த தாவரங்களில் மட்டுமே நடைபெறுகிறதுனா C3 தாவரங்கள். செல்லின் சுவாச காரணியான குளுக்கோஸுடன் கிளைகாலிசிஸ் நிகழ்வு எங்கு நடைபெறுகிறதுனா சைட்டோபிளாசம் நடக்குதுங்க. கிளைகாலிசிஸில் நிகழ்வின் இறுதி பொருள் எது? பைருவிக் அமிலம், பைருவிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. கிரப் சுழற்சி மைட்டோகாண்ட்ரியாவின் எந்த பகுதியில் நடைபெறுகிறதுனா மேட்ரிக்ஸ். காற்றில்லா சுவாசத்தில் ஈஸ்ட் மூலம் குளுக்கோஸ் எவ்வாறாக மாற்றப்படுகிறதுனா எத்தில் ஆல்கஹாலாக பிளஸ் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றப்படுதுங்க. சுவாச ஈவு, அதாவது ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட், RQன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. வெளியிடப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு டிவைடட் பை பயன்படுத்தப்பட்ட ஆக்சிஜன். கார்போஹைட்ரேட்டின் சுவாச ஈவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 1. கொழுப்பு பொருளின் சுவாச ஈவு மதிப்பு 0.7. தாவரங்களில் நுனி ஆதிக்கம், அதாவது ஏபிக்கல் டாமினன்ஸ் தூண்டும் ஹார்மோன் எதுன்னு கேட்குறாங்க. ஆக்சின். போல்திங் எனப்படும் கணுவிடை பகுதி நீட்சி அடைதலை தூண்டும் தாவர ஹார்மோன் எது? ஜிப்ரலின். தாவரங்களில் செல் பகுப்பை தீவிரமாக தூண்டும் ஹார்மோன் சைட்டோகைனின். மன அழுத்த ஹார்மோன், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என அழைக்கப்படும் தாவர ஹார்மோன் அப்சிசிக் அமிலம். தாவரங்களின் இலைத்துளை மூடுதலை தூண்டும் ஹார்மோன் அப்சிசிக் அமிலம். பழங்கள் பழுப்பதை விரைவுபடுத்தும் வாயு நிலை ஹார்மோன் எத்திலின். அடுத்து பாருங்க 6வது லெசன் வகைப்பாட்டியல் மற்றும் குடும்பங்கள், டாக்ஸானமி அண்ட் பிளான்ட் ஃபேமிலிஸ். தாவர வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் கரலஸ் லின்னேயஸ். வகைப்பாட்டியல் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? APT கேண்டோல்.
இயற்கை வகைப்பாட்டு முறையை முன்மொழிந்தவர்கள் யார்? பெந்தம் மற்றும் ஹூக்கர். ஜெனிரா பிளான்டரம் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர்கள் யார்? பெந்தம் மற்றும் ஹூக்கர். செயற்கை வகைப்பாட்டு முறையை உருவாக்கியவர் யார்? கரெலஸ் லின்னேயஸ். செடி, கொடி, மரம் என தாவரங்களை அவற்றின் புற அமைப்பின் அடிப்படையில் வகைப்படுத்தியவர் யார்? தியோபிராண்டஸ். லெகுமினேஸ் குடும்பத்தின் தற்போதைய பெயர் என்ன? ஃபெபேசியே. பட்டாணி, அவரை, துவரை போன்ற பருப்பு வகை தாவரங்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவை? ஃபெபேசி. உருளைக்கிழங்கு குடும்பம் என அழைக்கப்படும் தாவர குடும்பம் எது? சொலனேசி. தக்காளி, கத்தரி, மிளகாய், புகையிலை ஆகியவை எந்த குடும்பத்தை சார்ந்தவை? சொலனேசி. அட்ரோபா பெல்லட்டோனா என்ற மருந்து தாவரம் எந்த குடும்பத்தை சேர்ந்தது? சொலனேசி. வெங்காய குடும்பம் அல்லது லீலி குடும்பம் என அழைக்கப்படும் ஒருவித்திலை குடும்பம் எது? லிலியேசி. கற்றாழை, அலோவேரான்னு சொல்றோம் இல்லையா, வெங்காயம், பூண்டு ஆகியவை எந்த குடும்பத்தை சார்ந்தவை? லிலியேசி. புல் குடும்பம் என அழைக்கப்படும் மிக முக்கியமான தானிய குடும்பம் எது? ஃபோயேசி. நெல், ஒரேசா சட்டைவா, கோதுமை, கரும்பு, சோளம் ஆகியவை எந்த குடும்பத்தை சேர்ந்தவை? ஃபோயேசி. அடுத்து பாருங்க, அழகு 7ங்க. செல் உயிரியல் அண்ட் உயிர் மூலக்கூறுகள், பயோமாலிக்யூல்ஸ். அனைத்து உயிரினங்களிலும் காணப்படும் முதன்மை ஆற்றல் மூலக்கூறு குளுக்கோஸ். குளுக்கோஸ் எந்த வகை சர்க்கரை? மோனோசாக்கரைடு. கரும்பு சர்க்கரை எவற்றால் ஆனது? குளுக்கோஸ் பிளஸ் பிரக்டோஸ்ங்க. பால் சர்க்கரை லாக்டோஸ் எவற்றால் ஆனது? குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ். தாவரங்களின் உணவு எந்த வடிவில் சேமிக்கப்படுகிறதுனா ஸ்டார்ச் வடிவில் சேமிக்கப்படுகிறது. விலங்குகளின் உணவு எந்த வடிவில் கல்லீரலில் சேமிக்கப்படுகிறது? கிளைகோஜனா சேமிக்கப்படுதுங்க. புரதங்களின் அடிப்படை கட்டுமான அலகுகள், அதாவது பில்டிங் பிளாக் எவைன்னு கேட்குறாங்க. அமினோ அமிலங்கள். அமினோ அமிலங்கள் ஒன்றுன் ஒன்று எந்த பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ளன? பெப்டைடு பிணைப்பு. உயிரியல் வினையூக்கிகள், பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் என அழைக்கப்படுபவை எவை? நொதிகள், அதாவது என்சைம். அனைத்து நொதிகளும் வேதியியல் ரீதியாக எதனால் ஆனவை? புரதங்களால் ஆனவை, புரோட்டீன்ஸ். நியூக்ளிக் அமிலங்கள், டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அடிப்படை அலகு, அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏயோட அடிப்படை பேசிக் என்னன்னு கேட்குறாங்க. நியூக்ளியோடைடுகள். ஒரு நியூக்ளியோடைடில் உள்ள மூலக்கூறு பகுதிகள் யாவை? சர்க்கரை, நைட்ரஜன், காரம், பாஸ்பேட் தொகுதி. டிஎன்ஏவில் காணப்படும் சர்க்கரை எது? டிஆக்சிரிபோ சர்க்கரை. ஆர்என்ஏவில் மட்டும் காணப்படும் நைட்ரஜன் காரம் எது? யுரேசில். டிஎன்ஏவில் மட்டும் காணப்படும் நைட்ரஜன் காரம் எது? தைமின். அடுத்து பாருங்க, தாவர உள்ளமைப்பியல் 2ஆம் நிலை வளர்ச்சி, அதுல இருந்து பார்க்க போறோம். தாவரத்தின் வெளிப்புற பாதுகாப்பு அடுக்கு எது? எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸின் வெளிப்புறத்தில் காணப்படும் நீர்ப்புகா மெழுகு அடுக்கு கியூட்டிக்கிள். தாவர வேரின் அகத்தோலில் காணப்படும் காஸ்பரியன் பட்டைகள் எதனால் ஆனவைனா சுபரின். இருவித்திலை தாவரத்தண்டின் 2ஆம் நிலை வளர்ச்சிக்கு காரணமான திசு எது? வாஸ்குலார் கேம்பியம் மற்றும் ஃபெல்லோஜென். மரங்களின் வயதை கணக்கிட உதவும் அறிவியல் பிரிவு எது? டென்ட்ரோக்ரோனாலஜி. மரத்தின் குறுக்குவெட்டு தோற்றத்தில் காணப்படும் ஆண்டு வளையங்கள், அதை ஆனுலர் ரிங்ஸ்னு சொல்லுவாங்க, எவற்றால் ஆனவை? வசந்த கால கட்டை பிளஸ் இலையுதிர் கால கட்டை. மரத்தின் மையப்பகுதியில் காணப்படும் கடினமான வீரியமிக்க இறந்து போன கட்டை எது? டியூராமின்னு சொல்லுவாங்க, வைரக்கட்டை. மரத்தின் வெளிப்புறத்தில் நீரை கடத்தும் உயிருள்ள செயல்பாட்டு கட்டை எது? சாற்றுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. தண்டு மற்றும் மரங்களின் வாயு பரிமாற்றத்திற்கு உதவும் சிறிய துளைகள் எவை? லென்டிசெல்ஸ். மெல்லிய சுவர் கொண்ட பிட்ச் செல்கள் எந்த மண்டலத்தில் அமைந்துள்ளன? மையப்பகுதி. அடுத்து பாருங்க, அலகு 9, தாவரத்தின் பயன்பாடுகள், பொருளாதார தாவரவியல். இது ரொம்ப முக்கியமானதுங்க இந்த பகுதி. இதுல இருந்து நிறைய வினாக்கள் கேட்பாங்க. தாவரங்களின் அரசி என அழைக்கப்படும் நறுமண பொருள் எது? ஏலக்காய். நறுமண பொருட்களின் அரசல் என அழைக்கப்படுவது எது? கருப்பு மிளகு. இந்தியாவின் தேசிய கனி எது? மாம்பழம், அதாவது மேஞ்சிஃபெரா இண்டிகா. மலேரியா காய்ச்சலை குணப்படுத்த பயன்படும் குயினைன் மருந்து எந்த மரத்தின் பட்டையிலிருந்து பெறப்படுகிறதுனா சின்கோனா. இந்திய நன்மருந்து மற்றும் அனைத்து நோய் தீர்க்கும் மரம் என கருதப்படுவது எது? வேம்பு, அசடிராக்டா இண்டிகா. மஞ்சள் நிறத்திற்கு காரணமான மஞ்சளில் உள்ள வேதிப்பொருள் எது? குர்குமின். மிளகாயின் காரத்தன்மைக்கு காரணமான வேதிப்பொருள் எது? கேப்சைசின். தேநீரில் காணப்படும் நரம்பு மண்டலத்தை தூண்டும் கார பொருள் எது? அதாவது ஆல்கலைடு எதுன்னு கேட்குறாங்க. காஃபித்தீன் அண்ட் தீன். இயற்கை ரப்பர் எந்த மரத்தின் பாலில் இருந்து பெறப்படுகிறது? ஹிவியா பிரேசிலியன்சிஸ்.
அதுல இருந்து நம்ம கேரளாலாம் நம்ம பாக்குறோம்ல, மரத்துல இருந்து பிளாஸ்டிக் பால் எடுப்பாங்கல்ல, ரப்பர் பால். அந்த மரத்தோட பேர் வந்து ஹெவியா பிரசிலியன்சிஸ். தங்க நார் பயிர்கள் கோல்டன் ஃபைபர் என அழைக்கப்படுவது எது? சணல். அடுத்து பாருங்க, அழகு 10 கனிம ஊட்டச்சத்து மற்றும் பயிர் அறிவியல். தாவரங்களுக்கு அதிக அளவில் தேவைப்படும் முதன்மையான ஊட்டச்சத்துக்கள், அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம், என்பிகேன்னு சொல்லுவாங்க. தாவரங்களின் பச்சையம், அதாவது குளோரோஃபில் உருவாக மைய அணுவாக தேவைப்படும் உலோகம் மெக்னீசியம். மெக்னீசியத்துல இருந்தா நமக்கு வந்து குளோரோஃபில் வந்து பசுங்கனியம் வந்து பச்சையம் கிடைக்குது. தாவரங்களின் சிட்ரஸ் டைபேக் நோய்க்கு காரணமான கனிம குறைபாடு தாமிரம். தாமிரம் குறைபாட்டினால்தான் நோய் ஏற்படுது. தாவரங்களில் இளம் இலைகளில் நரம்பிடை வெளுத்தல், அதாவது இன்டர்வெனல் குளோரோசிஸ் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறதுனா இரும்பு மெக்னீசியம் குறைபாடு. வளிமண்டல நைட்ரஜனை நிலத்தில் நிலைநிறுத்தும் கூட்டுயிர் பாக்டீரியா எது? ரைசோபியம். சுதந்திரமான நிலத்தில் வாழ்ந்து நைட்ரஜனை நிலைநிறுத்தும் காற்றில்லா பாக்டீரியா எது? கிளாஸ்டிரிடியம். சுதந்திரமாக நிலத்தில் வாழ்ந்து நைட்ரஜனை நிலைநிறுத்தும் காற்றுவாழ் பாக்டீரியா எது? அசடோபாக்டர். அம்மோனியாவை நைட்ரைட்டாக மாற்றும் பாக்டீரியா எது? நைட்ரசோமோனாஸ். நைட்ரேட்டை நைட்ரைட்டாக மாற்றும் பாக்டீரியா எது? நைட்ரோபாக்டர். நைட்ரஜன் சுழற்சியில் நைட்ரஜன் வெளியேற்றம் செய்யும் பாக்டீரியா எது? சூடோமோனாஸ் டெனைட்ரிஃபிகன்ஸ். அடுத்த அழகு 11 தாவர சூழ்நிலைகள், பிளான்ட் ஈகாலஜி. சூழ்நிலைகள் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஏர்னஸ்ட் ஹெக்கல். சூழல் மண்டலம், ஈகோசிஸ்டம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ஏஜி டான்ஸ்லி. இந்திய சூழ்நிலையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈகாலஜி யார்? ராம்டியோ மிஸ்ரா. வறண்ட நிலங்களில் வாழ தகவமைப்பு பெற்ற தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வறண்ட நில தாவரங்கள், செரோஃபைட். உப்பு நீர் நிறைந்த சதுப்பு நிலங்களில் வாழும் தாவரங்கள் எவை? உவர்நில தாவரங்கள், ஹேலோஃபைட்னு சொல்லுவாங்க. ஆகாய தாமரை மற்றும் தாமரை எவ்வகை தாவரங்கள்? ஹைட்ரோஃபைட்டுகள். ஏன்னா நீர்ல இருக்குல்ல, நீர்ல இருந்து ஹைட்ரோ. பாறைகளின் மீது வளரும் தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? லித்தோஃபைட்டுகள். ஏன்னா லித்தோனா பாறைகள். மணல் பகுதியில் சிறப்பாக வளரும் தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சாம்போஃபைட்டுகள். ஒரு சூழல் மண்டலத்தின் ஆற்றல் பிரமிட் ஆஃப் எனர்ஜி எப்போதும் எவ்வாறு இருக்கும்? எப்போதுமே நேரான அமைப்பில் இருக்கும். ஒரு உணவூட்ட நிலையிலிருந்து அடுத்த உணவூட்ட நிலைக்கு கடத்தப்படும் ஆற்றலின் அளவு 10%. அடுத்து செல் சுழற்சி, மரபியல் பயன்பாடுகள். செல் சுழற்சியில் மிக நீண்ட நிலை, லாங்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள் எது? இடைநிலை, இன்டர்ஃபேஸ். செல் சுழற்சியில் டிஎன்ஏ இரட்டிப்பாதல், அதை வந்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் சொல்லுவாங்க, நடைபெறும் நிலை எது? எஸ் நிலை, சிந்தசிஸ் ஃபேஸ். அதான் ஷார்ட்டா எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பல்பயன் மரபணு தன்மை என்பது என்ன? ஒரு மரபணு பல பண்புகளை கடத்துவது. பட்டாணி தாவரத்தின் மலரின் நிறத்தை கட்டுப்படுத்தும் மரபணுக்கள் எவை? அல்லீல்கள். மரபியல் வரைபடம் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா ஆல்பிரைட் ஸ்டாண்ட்வெண்ட். நோபல் பரிசு பெற்ற புகழ்பெற்ற மரபியலாளர் டிஎச் மோர்கன் ஆராய்ச்சி செய்த உயிரி எது? பழப்பூச்சிங்க, இந்த டிராசோஃபைலான்னு சொல்லுவாங்க அந்த பூச்சிகள். இணைவு மற்றும் விலகல், கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன் கோட்பாட்டை முன்மொழிந்தவர்கள் யார்? பேட்சன் மற்றும் புன்னட். தாவரங்களின் திசு வளர்ப்பு தொழில்நுட்பத்தின் தந்தை யார்? கேட்லிஃப் ஹேபர்லேண்ட். ஒரு முழு தாவரத்தை உருவாக்கும் ஒரு தாவர செல்லின் திறன் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா முழு ஆக்குத்திறன், டோட்டிபொட்டன்சி. அடுத்த அழகு 13 தாவர திசு வளர்ப்பு உயிர்நுட்பவியல், அதாவது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் பயோடெக்னாலஜி. தாவரத்தின் திசு வளர்ப்பின் முதலில் ஊடகமாக பயன்படுத்தப்பட்ட கோகனட் மில்க், தென்னை நீரில் காணப்பட்ட தாவர ஹார்மோன் எது? சைட்டோகைனின். திசு வளர்ப்பில் பரவலாக பயன்படுத்தப்படும் எம்எஸ் ஊடகம், எம்எஸ் மீடியம்னு சொல்லுவாங்க, உருவாக்கியவர்கள் யார்? முராஷிகே மற்றும் ஸ்கூப். திசு வளர்ப்பில் கட்டுப்பாடற்ற நிலையில் பிரிவடையும் ஒழுங்கற்ற செல் திரள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கேலஸ். தாவர திசு வளர்ப்பில் வேறு உருவாக்கத்தை தூண்டுவதற்கு பயன்படுத்தப்படும் ஹார்மோன் எது? அதிக ஆக்சின் மற்றும் குறைந்த சைட்டோகைனின். திசு வளர்ப்பில் தண்டு உருவாக்கத்தை தூண்டுவதற்கு பயன்படுத்தப்படும் ஹார்மோன் எது? அதிக சைட்டோகைனின்கள் மற்றும் குறைந்த ஆக்சின். செயற்கை விதைகள் தயாரிப்பில் கேலஸ் கருக்களை உறைய வைக்க பயன்படும் வேதிப்பொருள் எது? சோடியம் ஆல்ஜினேட். தாவர செல் சுவரை நீக்கிய பின் கிடைக்கும் பகுதியற்ற செல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புரோட்டோபிளாஸ்ட்.
புரோட்டோபிளாஸ்ட் இணைப்பை தூண்ட பயன்படும் வேதிப்பொருள் எது? பாலி எத்திலீன் கிளைகால் PEG. முதலில் புரோட்டோபிளாஸ்ட் இணைவு மூலம் உருவாக்கப்பட்ட பொமெட்டோ எந்த இரு தாவரங்களின் கலப்பாகும்? உருளைக்கிழங்கு தக்காளி. அதாவது உருளைக்கிழங்கையும் தக்காளியும் இணைவு வர வச்சு அதை என்ன பண்ணாங்க? பொமேட்டோன்னு உருவாக்குனாங்க. வைரஸ் அற்ற தாவரங்களை உருவாக்க தாவரத்தின் எந்த பகுதி திசு வளர்ப்பிற்கு பயன்படுத்தப்படுகிறது? நுனியாக்கு திசு. தாவர மரபியல் மாற்றத்திற்கு பரவலாக பயன்படுத்தப்படும் இயற்கை திசு மாற்ற பாக்டீரியா எது? அகிரோபாக்டீரியம் டியூமியோசியன்ஸ். பிடி பருத்தியில் உள்ள பிடி என்பது எதை குறிக்கிறது? பேசில்லஸ் த்ரின்ஜென்சிஸ். பிடி பருத்தியில் பூச்சிகளை கொல்லும் நச்சு புரதத்தை உற்பத்தி செய்யும் மரபணு எது? CRY மரபணு. தங்க அரிசி கோல்டன் ரைஸ் எந்த வைட்டமின் குறைபாட்டை போக்க மரபணு மாற்றத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது? விட்டமின் A பீட்டா கரோட்டின். ஃப்ளவர் சேவர் என்பது எந்த மரபணு மாற்றப்பட்ட தாவரமாகும்? மெதுவாக பழுக்கும் தக்காளி. அடுத்த அலகு 14 தாவர சூழலியல் மற்றும் தகவமைப்புகள் பாதுகாப்பு. நீர்வாழ் தாவரங்களில் உள்ள காற்று இடைவெளிகள் கொண்ட பாரன்கைமா திசு ஏரன்கைமா. நீரில் மிதக்கும் தாவரமான ஹைட்ரில்லாவில் காணப்படாத வளர்ச்சி அடையாத திசு எது? வாஸ்குலார் திசு சைலம். வறண்ட நில தாவரமான சப்பாத்தி கள்ளி அதாவது ஒப்பன்ஷியா ஒளிச்சேர்க்கை செய்யும் தண்டின் பெயர் என்ன? புளோக்லேட். ஆஸ்திரேலிய அகாசியாவில் அதாவது ஆஸ்திரேலியன் அகாசியா இலைக்காம்பு அகன்று இலை போன்று மாறி ஒளிச்சேர்க்கை செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புளோட். அவினீஷியா போன்ற சதுப்பு நில தாவரங்களில் வேர்களில் காணப்படும் சுவாச துளைகள் எவை? நிமட்டோதோடுகள் அதாவது நிமடோபோர்கள்னு சொல்லுவாங்க. சூழல் மண்டலத்தில் ஆற்றல் ஓட்டம் எப்பொழுதுமே எவ்வகையானது? நார்த் திசை போக்கு. அப்படி கிடையாதுங்க, நான் ஆன்சர் மாத்தி சொல்லிட்டேன். ஒரு திசை போக்கு. சூழல் மண்டலத்தின் ஆற்றல் ஓட்டம் எப்பொழுதும் எவ்வகையானதுன்னா ஒரு திசை போக்குடையது. ஒரு உணவூட்ட நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு ஆற்றல் கடத்தப்படும் பொழுது இழக்கப்படும் ஆற்றலின் வடிவம் வெப்ப ஆற்றல். சூழல் மண்டலத்தில் ஊட்டச்சத்துக்களின் சுழற்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பயோ ஜியோ வேதி சுழற்சி. முதன்மை வழியுறு தொடர்ச்சி பிரைமரி சக்சஷன் எங்கு தொடங்கும்? உயிரினங்களே இல்லாத பாறை அல்லது எரிமலை குழம்பு பகுதி. பாறை வழியுறு தொடர்ச்சியில் முதலில் குடியேறும் முன்னோடி உயிரினங்கள் எவை? கிரஸ்டோஸ்லைக்கன்கள். ஆல்பா பன்முகத்தன்மை அதாவது ஆல்பா டைவர்சிட்டின்னு சொல்றாங்க என்பது எதனை குறிக்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட வாயுடத்திற்குள் உள்ள சிற்றின பன்முகத்தன்மை. அழியும் அபாயத்தில் உள்ள உயிரினங்களின் பட்டியலை வெளியிடும் சர்வதேச அமைப்பு எது? ICUN ரெட் டேட்டா புக். இந்தியாவில் காணப்படும் உயிரியல் பன்முகத்தன்மை மையங்களில் அதாவது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ஒன்று கேட்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் வெஸ்டர்ன் காட்ஸ். தாவரங்களை அவற்றின் இயற்கை வாழிடத்திற்கு உள்ளேயே பாதுகாப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உள்வாழ் பாதுகாப்பு. தாவரவியல் பூங்காக்கள் அதாவது பொட்டானிக்கல் கார்டன்ஸ் மற்றும் வித்து வங்கிகள் சீட் பேங்க் எவ்வகை பாதுகாப்பிற்கு எடுத்துக்காட்டுகள்? வெளிவாழ் பாதுகாப்பு. அடுத்து பாருங்க லெசன் 15 சாப்டர் 15ங்க தாவர செயலியல் அண்ட் கனிமங்கள். தாவரங்களின் கார்போஹைட்ரேட் கடத்தப்படும் முதன்மை வடிவம் எது? சுக்ரோஸ். முன்னோக்கி கடத்துதல் மற்றும் பின்னோக்கி கடத்துதல் கோட்பாடு எதனுடன் தொடர்புடையது? புளோயம். புளோயமில் உணவு கடத்தப்படுதல். சைலத்தில் நீர் மேலேறுவதற்கு காரணமான நீராவி ஈர்ப்பு விசை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? டிக்சன் மற்றும் ஜோலி. தாவரங்களின் தொடு உணர்வால் ஏற்படும் அசைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சீஸ்மோனாஸ்டி. இன்னொரு பேரு திக்மோனாஸ்டி. தொட்டார்சினுங்கி தாவரத்தின் இலைக்காம்பின் அடியில் காணப்படும் சிறிய வீங்கிய பகுதி எது? பல்வைனஸ். சூரியகாந்தி மலர் சூரியனின் திசையை நோக்கி திரும்புவது எவ்வகை அசைவு? ஒளியுறு வளைதல். தாவர வேர்கள் புவியீர்ப்பு திசையை நோக்கி நேர்முகமாக வளர்வது எவ்வகை சார்பு? நேர்புவி சார்பு அசைவு. தாவரங்களின் பூத்தலை தூண்டும் கற்பனையான ஹார்மோன் புளோரிஜன். தாவரங்களை குறைந்த வெப்பநிலைக்கு உட்படுத்தி பூத்தலை தூண்டும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வெர்னலைசேஷன் வசந்தமயமாக்கல். தாவரங்கள் பூப்படைவதற்கு ஒளியியல் கால அளவு தேவைப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளியமைவு காலம். அடுத்து பாருங்க சாப்டர் 16 தாவர உடலியல் மரபியல். ஒளிச்சேர்க்கையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஜான் இன்ஜஸ்டூஸ்.
இன்ஜன்ஹவுஸ், ஜான் இன்ஜன்ஹவுஸ். தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன என்பதை மணியாடி சோதனை மூலம் நிரூபித்தவர் யார்? ஜோசப் பிரிஸ்ட்லி. ஒளிச்சேர்க்கையின் பொழுது நீர் பிளக்கப்பட்டு ஆக்சிஜன் வெளியேறும் நிகழ்வை போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் கண்டறிந்தவர்கள் யார்? ராபர்ட் ஹில். குறைந்தபட்ச காரணி விதியை, அதாவது லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர், முன்மொழிந்தவர் யார்? எஃப் பிளாக்மேன். ஒளிச்சேர்க்கையின் முதன்மை நிறமி எது? அதாவது பிரைமரி போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட். குளோரோஃபில் ஏ. துணை நிறமிகள் அக்சசரி பிக்மெண்ட் என அழைக்கப்படுபவை எவை? குளோரோஃபில் பி, கரோட்டினாய்டுகள், சாந்தோஃபில்கள். பசுங்கணிகத்தில் ஒளிச்சேர்க்கை நிறமிகள் அடங்கிய அமைப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஒளித்தொகுதி 1 and 2. ஒளித்தொகுதி 2 இன் வினை மயம் ரியாக்ஷன் சென்டர் எது? P680. ஒளித்தொகுதி 1, அதாவது PS1 இன் வினை மையம் எது? P700. சுழல் ஒளி பாஸ்பரிகரணம் சைக்ளிக் போட்டோபைரோலேஷன் மூலம் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் மூலக்கூறு ஏடிபி மட்டும். அடுத்து பாருங்க, லெசன் 17, நுண்ணுயிரிகள், மருத்துவ தாவரங்கள். தாவரங்களின் பாலியல் இனப்பெருக்கம் போன்ற மரபணு மாற்றம் நடைபெறும் முறை இணைவு, உருமாற்றம், மரபணு ஊடுருவல். பாக்டீரியாவின் உருமாற்றத்தை முதலில் எலிகளில் ஆய்வு செய்து நிரூபித்தவர் யார்? ஃப்ரெட்ரிக் கிரிஃபித். டிஎன்ஏ தான் மரபியல் பொருள் என்பதை கதிர்வீச்சு ஐசோடோப்புகளை பயன்படுத்தி பாக்டீரியோபேஜில் நிரூபித்தவர் யார்? ஆல்பிரட் ஹெர்ஷி மற்றும் மார்த்தா சேஸ். மஞ்சள் காமாலை நோய்க்கு நிவாரணியாக பயன்படும் பாரம்பரிய மூலிகை தாவரம் எது? அதாவது ஃபில்லாந்தஸ் அமாரஸ்ங்க, கீழாநெல்லி. இருமல் மற்றும் சளி போக்க பயன்படும் தூதுவளையின் தாவரவியல் பெயர் என்ன? சொலானம் ட்ரைலோபேட்டம். தோல் நோய்கள் மற்றும் புண்களை குணப்படுத்த பயன்படும் குப்பைமேனியின் தாவரவியல் பெயர் என்ன? அகாலிப்பா இண்டிகா. இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் சர்பகந்தி தாவரத்தின் தாவரவியல் பெயர் என்ன? ரவல்ஃபியா செர்பன்டைனா. ரவல்ஃபியா செர்பன்டைனா. இதய நோய்களுக்கான டிஜிட்டாலின் மருந்து எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது? டிஜிட்டாலிஸ் பர்ஃபியூரியா. இரத்த புற்றுநோய், அதாவது லுக்கீமியா மருந்தாக பயன்படும் வின்கிறிஸ்டின் மற்றும் வின்பிளாஸ்டின் எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது? நித்திய கல்யாணி. இந்திய மருத்துவர் என அழைக்கப்படும் நிலவேம்பின் தாவரவியல் பெயர் என்ன? ஆண்ட்ரோகிராபிஸ் ஃபேனிகுலேட்டா. அடுத்து சாப்டர் 18, தாவர வகைப்பாட்டியல் மற்றும் உடற்கூறியல். ஒருவித்தலை தாவர இலையின் மேற்புறத்தில் காணப்படும் பெரிய வெற்றிடங்களை கொண்ட செல்கள் எவை? ஃபுல்லிஃபார்ம் செல்கள். இருவித்தலை தாவர இலையின் இடைத்திசு, அதாவது மீசோஃபைல்னு சொல்லுவாங்க, எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? பாலிசேட் மற்றும் ஸ்பாஞ்சி பாரன்கைமா. ஒருவித்தலை தாவர இலையின் இடைத்திசு சிறப்பு என்ன? வேறுபாடு அடையாத ஒரே மாதிரியான பாரன்கைமா செல்கள். தாவரங்களின் நீர்த்துளிகள் வெளியேறும் அமைப்புக்கு பெயர் என்ன? ஹைட்ரோதோடுகள், நீச்சுரப்பிகள். இருவித்தலை தாவர வேரில் காணப்படும் சைலம் கற்றைகள் எண்ணிக்கை எவ்வளவு? 2 முதல் 4 வரை. ஒருவித்தலை தாவர வேரில் காணப்படும் சைலம் கற்றைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? நிறைய இருக்கு. பாலிராச். இருவித்தலை தாவர தண்டின் வாஸ்குலார் கற்றைகள் எவ்வடிவத்தில் அமைந்துள்ளன? வளைய வடிவில். ஒருவித்தலை தாவர தண்டின் வாஸ்குலார் கற்றைகள் எவ்வமைப்பில் அமைந்துள்ளன? தளத்திசுவில் சிதறி அமைந்துள்ளன. ஒருவித்தலை தாவர தண்டின் வாஸ்குலார் கற்றையின் ஒய் அல்லது வியின் வடிவம் காணப்படுவது எது? சைலம் வெசல்கள். ஒருவித்தலை தாவர தண்டின் சைலத்தின் அடியில் நீர் நிறைந்த இடைவெளி எது? புரோட்டோசைலம் இடைவெளி. அடுத்து பாருங்க, அலகு 19, செல் பகுப்பு மற்றும் மூலக்கூறு மரபியல். சாப்டர் 19. செல் பகுப்பில் கதிரிழைகள் பிணைக்கப்படும் குரோமோசோமின் பகுதி எது? சென்ட்ரோமீர். குரோமோசோமின் முனைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? டீலோமீர். மனித செல்லில் உள்ள குரோமோசோமின் எண்ணிக்கை எவ்வளோ? 46 நம்பரு, 23 ஜோடிகள். குரோமோசோமின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக பயன்படும் வேதிப்பொருள் எது? கெல்சிசின். வெங்காய வேர்நுனையில் செல் பகுப்பை உற்று நோக்க பயன்படும் சாயம் எது? அசிட்டோகார்மைன். டிஎன்ஏ இரட்டிப்பாதலின் பொழுது ஒகாசாகி தூண்டுதல்களை இணைக்கும் என்சைம் எது? டிஎன்ஏ லைகேஸ். டிஎன்ஏ இரட்டை சுருள் ஹைட்ரஜன் பிணைப்புகளை பிரித்து சுருளை அவிழ்க்கும் என்சைம் எது? ஹெலிகேஸ். டிஎன்ஏவிலிருந்து எம்ஆர்என்ஏ உருவாக்கும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? படிபெயர்தல் சொல்லுவாங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன். எம்ஆர்என்ஏவிலிருந்து புரதம் உருவாக்கப்படும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மொழிபெயர்த்தல். மரபணு குறியீடு, ஜெனட்டிக் கோடு, எத்தனை நைட்ரஜன் காரங்களின் முழு தொகுப்பாகும்?
காரங்களின் தொகுதி, 3 காரங்களோட தொகுதிங்க. அடுத்து பாருங்க சாப்டர் 20 தாவரங்களின் பொது அறிவியல் வினாக்கள். தொடக்க குறியீடு இனிஷியேஷன் கார்டன் என அழைக்கப்படும் மரபு குறியீடு எது? AUG. அடுத்து நிறைவு குறியீடுகள் ஸ்டாப் கார்டான்ஸ் நான்சென்ஸ் கார்டான்ஸ் எவை? UAA, UAG, UGA. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யார்? MS சுவாமிநாதன். உலக பசுமை புரட்சியின் தந்தை யார்? நார்மன் E. போலாக். இந்திய கருவியல் வழிகாட்டி ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளான்ட் எம்பிரியாலஜி யார்? பஞ்சானன் மகேஸ்வரி. இந்திய தொல் தாவரவியலின் தந்தை ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்டனி யார்? பீர்பால் ஷகானி. இந்திய பைக்காலஜியின் தந்தை யார்? MOB ஐயங்கார். தாவரவியலின் முதலில் செல்லின் பிளாஸ்மோசிஸ் நிகழ்வை விவரித்தவர் யார்? டிவரிஸ். தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்பதை கெஸ்கோகிராஃப் கருவி மூலம் நிரூபித்த இந்திய அறிஞர் யார்? சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ். சயனோபாக்டீரியாக்கள் ஒளிச்சேர்க்கையின் பொழுது எதனை பயன்படுத்துகின்றன? நீர். பாக்டீரியல் ஒளிச்சேர்க்கையில் ஹைட்ரஜன் ஈனியாக, அதாவது ஹைட்ரஜனை கொடுக்கிறது எதுன்னு கேட்குறாங்க? H2S. பூஞ்சைகள் தாவரங்களுடன் உயர் தாவர வேர்களுடன் ஏற்படுத்தும் கூட்டுயிர் வாழ்க்கை முறை எது? மைக்கோரைசா. பாசிகளின் சேமிப்பு உணவு லேமினேரின் மற்றும் மேனிட்டால் எவ்வகை பாசியில் காணப்படுகிறது? பழுப்பு பாசிகள். சிவப்பு பாசிகளின் முக்கிய சேமிப்பு உணவு எது? புளோரிடியன் ஸ்டார்ச். அகார் அகார் என்ற ஜெல் பொருள் எந்த பாசியிலிருந்து பெறப்படுகிறது? ஜெலி. அடுத்து பாருங்க சாப்டர் 21 தாவர உடலியல் கனிம ஊட்டச்சத்து. தாவரங்களின் குளோரோசிஸ், அதாவது இலைகள் மஞ்சள் நிறமா மாறுது, நோய் எந்த கனிம குறைபாட்டால் ஏற்படுகிறது? நைட்ரஜன், பொட்டாசியம், இரும்பு, மெக்னீசியம். தாவரங்களின் நெக்ரோசிஸ் திசு அழிவு எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? கால்சியம், மெக்னீசியம், காப்பர் அண்ட் பொட்டாசியம். ஆப்பிள் பழத்தில் பிட்டர்பிட் நோய் ஏற்பட காரணமான கனிம குறைபாடு எது? கால்சியம். தாவரங்களின் கரும்பு நோய் ஹார்ட் ரோட் ஆஃப் பீட் எதன் குறைபாட்டால் உண்டாகிறதுனா போரான். அப்படி சத்து பொருள்கள். வாட்டர் பானிக்ஸ் அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? அதாவது அது ஒரு முறை, மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை. மண்ணே இருக்காது, நீரை வச்சு வளர்ப்பாங்க. அதை இன்ட்ரோ பண்ணது யாருன்னா ஜூலியஸ் வான்சாக்ஸ். ஏரோபானிக்ஸ் என்பது என்ன? காற்றில் தாவரங்கள் வேர்களை தொங்கவிட்டு வளர்க்கும் முறை. தாவரங்கள் நைட்ரேட் வடிவத்திலிருந்து அம்மோனியாவாக மாற்றப்படும் நிகழ்வில் பங்கு பெறும் என்சைம்கள் எவை? நைட்ரிக் ரிடக்டேஸ் அண்ட் நைட்ரிக் ரிடக்டேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நைட்ரேட் ரிடக்டேஸ் அண்ட் நைட்ரைட் ரிடக்டேஸ். அந்த நைட்ரேட்டையும் நைட்ரைட்டையும் மைனூட்டா வாட்ச் பண்ணுங்க. தாவரங்களில் ஹைட்ரோதோடுகள் வழியே நீர் வெளியேறும் நிகழ்வு காணப்படும் அழுத்தம் எதுனா வேர் அழுத்தம், ரூட் பிரஷர். தாவர உடலியலின் தந்தை ஃபாதர் ஆஃப் பிளான்ட் சைக்காலஜி, பிளான்ட் பிசியாலஜிங்க, பிளான்ட் பிசியாலஜி என அழைக்கப்படுபவர் யார்? ஸ்டீஃபன் ஹேல்ஸ். இந்திய தாவர உடலியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ். அடுத்து 22 சாப்டரு தாவர இனப்பெருக்க அமைப்பியல், பிளான்ட் ரீப்ரொடக்ஷன். ஆஞ்சியோஸ்போம் தாவரத்தில் காணப்படும் இரட்டை கருவுறுதல், டபுள் ஃபெர்டிலைசேஷன் நிகழ்வை கண்டறிந்தவர் யார்? நவாசின், SG நவாசின். இரட்டை கருவுறுதலின் போது உருவாகும் 3ஆம் நிலை உட்கரு, ட்ரிபிள் ஃபியூஷன் எதை உருவாக்குகிறதுனா கரு ஊன் திசு, எண்டோஸ்பெர்ம், 3N. ஆஞ்சியோஸ்பெர்ம்களின் முதிர்ந்த பெண் கேமிட்டோபைட், சூல்பைன்னு சொல்றாங்க. எத்தனை செல்கள் மற்றும் உட்கருக்களை கொண்டதுன்னா 7 செல்கள் மற்றும் 8 உட்கருக்கள். கருவுரா கனி உருவாக்கத்தின் மூலம் உருவாகும் கனிகளின் சிறப்பு பண்பு என்ன? விதையில்லா கனிகள். இப்ப சீடே இல்லாம திராட்சைலாம் வருதுல, அப்படிதாங்க. கருவுறுதல் நடைபெறாமல் சூலகம் நேரடியாக கனியாக மாறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பார்த்தினோகிராஃபி. ஃபேலி எம்ப்ரியோனி, அதாவது ஒரே விதையில் பல கருக்கள் காணப்படுதல் நிகழ்வை முதலில் ஆரஞ்சு பழத்தில் கண்டறிந்தவர் யார்? ஆண்டன் லூவென்ஹாக். காற்று மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அனிமோஃபிலி. பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எண்டமோஃபிலி. பறவைகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆர்னித்தோஃபிலி. வௌவால்கள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கைராப்டரோஃபிலி. அடுத்து அலகு 23 சாப்டர் 23 கனி மற்றும் விதை பரவுதல், ஃப்ரூட் அண்ட் சீட் டிஸ்பர்சல். அப்போகார்பஸ் சூலகம் என்பது என்ன?
இணையாத தனித்த சூலக இலைகளை கொண்டது. சின்கார்பஸ் சூலகம் என்பது என்ன? இணைந்த சூலக இலைகளை கொண்டது. மாம்பழம் மற்றும் தேங்காயில் காணப்படும் கனி வகை எது? ட்ரூப் இல்லனா உள்ளொட்டு சதை கனி. எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு பழங்களின் கனி வகை எது? ஹெஸ்பரியம். தக்காளி மற்றும் கத்தரிக்காயின் கனி வகை எது? ஃபெர்ரி. அதாவது கனிகளை ஃபெர்ரி அண்ட் ட்ரூப்னு ரெண்டா பிரிப்பாங்க. ஆப்பிள் மற்றும் பேரிக்காயில் காணப்படும் பொய்யான கனி எதிலிருந்து உருவாகிறது? பூத்தளம். வெள்ளரி மற்றும் பூசணியின் கனி வகை எது? சாப்போ. அன்னாசி மற்றும் பலாப்பழம் எவ்வகை கனிக்கு எடுத்துக்காட்டுகள்? கூட்டுக்கனிங்க இல்ல பழத்திரள் கனி. காற்று மூலம் விதைகள் பரவுவதற்கு உதவும் மயிர் போன்ற அமைப்பு அது கோமோன்னு பேருங்க. சூரியகாந்தி ஆஸ்ட்ரேசியன் சொல்லுவாங்க. குடும்பத்தில் விதைகள் பரவ உதவும் மாற்றமடைந்த புள்ளிவட்டம் எது? பப்பூஸ். இதுல சாப்டர் 24ங்க, மரபியல் மற்றும் பிறழ்வுகள், குரோமோசோம்ஸ். குரோமோசோம் அமைப்பில் திடீர் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா திடீர் மாற்றம் இல்ல பிறழ்வு, மியூட்டேஷன் சொல்லுவாங்க. திடீர் மாற்ற கோட்பாட்டை, மியூட்டேஷன் தியரி முன்மொழிந்தவர் யார்? ஹியூகோ டிவரிஸ். ஹியூகோ டிவரிஸ் திடீர் மாற்ற ஆய்வுக்கு உட்படுத்திய தாவரம் எது? அந்தி மந்தாரை, அதான் மிராபிலிஸ் ஜலாபான்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏவில் ஒரே ஒரு கார இணை மாறுபடுவதால் ஏற்படும் திடீர் மாற்றம் புள்ளி திடீர் மாற்றம். எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி செயற்கையாக திடீர் மாற்றத்தை தூண்ட முடியும் என நிரூபித்தவர் H.J. முல்லர். ஜம்பிங் ஜீன்கள் எதில் கண்டறியப்பட்டன? சோளம்ங்க. சோள தாவரத்தில் நகரும் மரபணுக்களை கண்டறிந்து நோபல் பரிசு பெற்ற பெண் அறிஞர் யார்? பார்பரா மெக்லின்டாக். ராட்சச குரோமோசோம்கள் என அழைக்கப்படும் பாலட்டின் குரோமோசோம்களை கண்டறிந்தவர் யார்? E.G. ஃபால்பியானி. பாலட்டின் குரோமோசோம்கள் முதலில் எந்த பூச்சியின் உமிழ்நீர் சுரப்பியில் கண்டறியப்பட்டன? கைரோனாமஸ் பூச்சி லார்வா. லாம்ப்ரெஷ் குரோமோசோம்கள் எங்கு காணப்படுகின்றன? இருவாழ்விகளின் அண்ட செல்களில். அடுத்து பாருங்க, சாப்டர் 25ங்க, சூழலியல், கழிவு மேலாண்மை அண்ட் சுற்றுச்சூழலியல். உலக சுற்றுச்சூழல் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜூன் 5. உலக வன தினம் கொண்டாடப்படும் நாள் எது? மார்ச் 21. உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. பூமி தினம் எர்த் டே ஏப்ரல் 22. ஓசோன் படலத்தின் தடிமனை அளவிட உதவும் அலகு டாப்சன் அலகு. ஓசோன் படலத்தை சீரழிக்கும் முக்கிய வாயு குளோரோஃப்ளோரோ கார்பன்ங்க, CF3ன்னு சொல்லுவாங்க. அது 3 மிஸ் ஆயிருக்கு, CF3. ஓகே. ஓசோன் படல பாதுகாப்பிற்காக கையெழுத்தான சர்வதேச ஒப்பந்தம் எது? மான்ட்ரீல் புரோட்டோகால். எந்த வருஷம்? 1987. பசுமை இல்ல வாயுக்கள் உமிழ்வை குறைக்க மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் கியோட்டோ புரோட்டோகால். நீர்நிலைகளில் பாசைகள் அதிக அளவு பெருகி ஆக்சிஜன் அளவு குறைந்து உயிரினங்கள் மடியும் நிகழ்வு யூட்ரோபிகேஷன். நச்சு பொருள்கள் உணவு சங்கிலி வழியாக அடுத்தடுத்த மட்டங்களுக்கு செல்லும் பொழுது அதன் செறிவு அதிகரிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உயிரி பெருக்கம். அடுத்து பாருங்க, சாப்டர் 26 தாவர வகைப்பாட்டியல். நெல்லின் தாவரவியல் பெயர் என்ன? ஒரேசா சட்டைவா. கோதுமையின் தாவரவியல் பெயர் என்ன? ட்ரிடிகம் ஈஸ்வடிம். துளசி தாவரத்தின் தாவரவியல் பெயர் என்ன? ஆசிமம் சாங்டம். தேக்கு மரத்தின் தாவரவியல் பெயர் டெக்டோனோ கிராண்டிஸ். செம்மரத்தின் தாவரவியல் பெயர் டெரோகார்பஸ் சாண்டலினஸ். சந்தன மரத்தின் தாவரவியல் பெயர் என்ன? சாண்டலம் ஆல்பம். பருத்தியின் தாவரவியல் பெயர் என்ன? காஸ்பியம் ஹெர்பேசியம். சணலின் தாவரவியல் பெயர் என்ன? கொர்கோரஸ் கேப்சுலாரிஸ். இஞ்சியின் தாவரவியல் பெயர் என்ன? ஜிஞ்சிபர் அபிஸ்னேலிஸ். மஞ்சளின் தாவரவியல் பெயர் என்ன? குர்குமா லாங்கா. அடுத்து பாருங்க, சாப்டர் 27 தாவர திசுவியல், உடற்கூறியல். தாவரங்களின் கார்டெக்ஸ் பகுதி எவற்றுக்கிடையே அமைந்துள்ளது? எபிடெர்மிஸ் மற்றும் எண்டோடெர்மிஸ். காஸ்பேரின் பட்டைகள் எந்த அடுக்கில் காணப்படுகின்றன? எண்டோடெர்மிஸ். பக்க வேர்கள் தாவரத்தின் எந்த அடுக்கிலிருந்து தோன்றும்? பெரிசைக்கிள். ஜிம்னோஸ்பெர்ம் சைலத்தில் காணப்படாத கடத்து திசு எது? சைலம் வெசல்கள். ஜிம்னோஸ்பெர்ம்களின் ஃப்ளோயமில் காணப்படாத செல்கள் எவை? துணை செல்கள். துணை செல்கள் எந்த தாவர ஃப்ளோயமில் மட்டுமே காணப்படும்? ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். தாவரத்தண்டின் கேம்பியம் வளையம் எதை உற்பத்தி செய்கிறது? 2ஆம் நிலை சைலம் மற்றும் 2ஆம் நிலை ஃப்ளோயம். இதை தாங்க உற்பத்தி செய்யுது. கார்க் கேம்பியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஃபெல்லோஜன். கார்க் அடுக்கு வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஃபெல்லம். 2ஆம் நிலை கார்டெக்ஸ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஃபெலோடம்.
அடுத்து பாருங்க சாப்டர் 28 மரபியல் என்றும் செல் உயிரியல். சேட்டலைட் குரோமோசோம் என்றால் என்ன? இரண்டாம் நிலை சுருக்கத்தை கொண்ட குரோமோசோம். சென்ட்ரோமியர் குரோமோசோமின் மையத்தில் அமைந்துள்ள இரு சமமான கரங்களை உருவாக்கினால் அது எவ்வகை? மெட்டாசென்ட்ரிக். சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில் அமைந்து ஜே அல்லது எல் வடிவத்தை தந்தால் அது எவ்வகை? சப் மெட்டாசென்ட்ரிக். சென்ட்ரோமியர் குரோமோசோமின் மிக நுனியில் அமைந்தால் அது எவ்வகை? டீலோசென்ட்ரிக். மனித ஆண்களின் பாலின குரோமோசோம்கள் எது? XY. மனிதனின் பெண் பாலின குரோமோசோம் XX. டவுன் சிண்ட்ரோம் நோய் குறைபாட்டு குரோமோசோம் எதுனா 21வது குரோமோசோம், 21வது பேர் குரோமோசோம். கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் மரபணு குறியீடு என்ன? 47XXY. டர்னர் சிண்ட்ரோம் அதாவது டர்னர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, மரபணு குறியீடு 45ல XO. டிஎன்ஏவில் உள்ள ஃபியூரின் கார தளங்கள் எவை? அடினைன் அண்ட் குவானைன். அடினைன் ஏன்னு சொல்லுவாங்க, குவானைன் ஜீன்னு சொல்லுவாங்க. அடுத்து சாப்டர் 29 தாவரங்களின் பொது அறிவியல் தொழில்நுட்ப வினாக்கள். டிஎன்ஏவில் உள்ள பைரிமிடைன் காரத்தலங்கள் எவை? சைட்டோசின், தயமின். சார் காஃப்ட் விதிப்படி டிஎன்ஏ இரட்டை சுருளில் எந்த காரங்களின் விகிதம் எப்பொழுதும் சமம்? அடினைனும் தயமினும் ஈக்குவலா இருக்குங்க, A = T, அண்ட் குவானைனும் சைட்டோசைனும் ஈக்குவலா இருக்கும், G = C. அடினைன் மற்றும் தயமினுக்கு இடையே எத்தனை ஹைட்ரஜன் பிணைப்புகள் உள்ளன? 2 ஹைட்ரஜன் பிணைப்புகள். குவானைன் மற்றும் சைட்டோசைனுக்கு இடையே எத்தனை ஹைட்ரஜன் பிணைப்புகள் உள்ளன? 3 ஹைட்ரஜன் பிணைப்புகள். பயாலஜி என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? லாமார்க் மற்றும் டிராவிடானஸ். அதாவது லாமார்க் மற்றும் டிராவிடானஸ். லைசோசைம் நுண்ணுரிப்பை கண்டுபிடித்தவர் யார்? கிறிஸ்டியன் டி டுவே. ரிபோசோம் நுண்ணுரிப்பை கண்டுபிடித்தவர் யார்? ஜார்ஜ் ஃபாலேட். கோல்கை உடலங்களை அதாவது கோல்ஜி பாடிகள்னு சொல்லுவாங்க, கண்டறிந்தவர் யார்? கேமிலோ கோல்கை. மைட்டோகாண்ட்ரியாவை முதலில் கண்டுபிடித்து அதற்கு பயோபிளாஸ்ட் என பெயரிட்டவர் யார்? ரிச்சர்ட் ஆல்ட்மேன். மைட்டோகாண்ட்ரியா என்ற பெயரை சூட்டியவர் யார்? கேரல் ஃபென்டா. எந்த வருஷம்? 1898ல. லாஸ்ட் 30ங்க. கடைசிய முக்கியமான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். செல் சுவர் தாவர செல்லில் மட்டுமே காணப்பட காரணம் என்ன? தாவரங்களுக்கு விரைப்புத்தன்மை மற்றும் வடிவத்தை தர. ஆட்டோபேஜி செய்யும் செல்லுறுப்பு எது? லைசோசோம். அதாவது தற்கொலை பைகள் கூட சொல்லுவாங்க. குளோரோஃபில் நிறமி ஒளியின் எந்த அலைநீளங்களை அதிகமாக உறிஞ்சுகிறது? நீலம் மற்றும் சிவப்பு ஒளி. தாவரங்கள் பச்சை நிறமாக தெரிவதற்கு காரணம் என்ன? பச்சை நிறமி பச்சை ஒளியை பிரதிபலிப்பதால். தாவரங்களின் கேம்பியம் இல்லாத வாஸ்குலார் கற்றை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூடிய வாஸ்குலார் கற்றை. தாவரங்களில் கேம்பியம் அமைந்திருக்கும் வாஸ்குலார் கற்றை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திறந்த வாஸ்குலார் கற்றை. தாவரங்களில் ஸ்டார்ச் பரிசோதனைக்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் அயோடின் கரைசல். தாவரங்களின் காற்றில்லா சுவாசத்தின் போது உருவாகும் முதன்மை பொருள் எது? எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அப்போபிளாஸ்ட் வழிபாதையில் நீர் எதன் வழியே கடத்தப்படுகிறது? செல் சுவர் மற்றும் செல் இடைவெளி வழியே. சிம்பிளாஸ்ட் வழிபாதையில் நீர் எதன் வழியே கடத்தப்படுகிறது? பிளாஸ்மோடெஸ்மேட்டா மற்றும் சைட்டோ. நன்றி நண்பர்களே. இது உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கும் பயன்படும். நீங்க கொடுத்து உதவுங்க. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பகுதிகளை பார்க்கலாம். தேங்க்யூ.